சற்றுமுன் வெளியான தகவல். பெண்களுக்கு ரூபாய் 2500 மாதந்தோறும். மார்ச் 8 முதல் மகளிர் தினத்தில் வரும் நல்ல செய்தி. அது சொல்லி தான் பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. பெண்களுக்கு மாதந்தோறும் 2500 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கும் திட்டம் குறித்த அறிவிப்பு மார்ச் 8 சர்வதேச மகளிர் தினத்தில் வெளியாகும் என தகவல் கிடைத்துள்ளது. தமிழ்நாட்டில் முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையிலான அரசு குடும்ப தலைவிகளின் முன்னேற்றத்திற்காக கொண்டு வந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் மாநிலம் முழுவதும் பெரிய அளவில் கவனம் ஈர்த்தது. இந்த திட்டத்தின் கீழ் குறிப்பிட்ட தகுதிகள் உடைய மகளிருக்கு மாதந்தோறும் ரூபாய் 1000 அவர்களின் வங்கி கணக்கிற்கே நேரடியாக செலுத்தப்பட்டு வருகிறது. தற்போது கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் 1,14,00,000 மகளிர் பயன்பெற்று வருகின்றனர். இது மட்டுமின்றி தமிழ்நாடு அரசின் முன்னெடுப்பதை அடுத்து மத்திய பிரதேசம், கர்நாடகா தொடங்கி பல்வேறு மாநிலங்களில் மகளிருக்கு மாதம் ஊக்கத்தொகை வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் தற்போது டெல்லியில் புதிதாக ஆட்சி அமைத்துள்ள பாஜக அரசும் மகளிருக்கு ஊக்கத்தொகை வழங்கும் திட்டத்தை அறிவிக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. டெல்லியில் சமீபத்தில் நடந்த சட்டப்பேரவை தேர்தலில் அரவிந்த் கெஜ்ரிவாலின் ஆம் ஆத்மி கட்சி மகிழா சம்மான் யோஜனா என்ற பெயரில் மகளிருக்கு மாதந்தோறும் ரூபாய் 2100 வழங்கப்படும் என தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதி அளித்தது. இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மகளிருக்கு ரூபாய் 2500 ஊக்கத்தொகையாக கொடுப்போம் என பாஜக வாக்குறுதி அளித்தது. அந்த வகையில் டெல்லியில் உள்ள 70 தொகுதிகளில் 48 இடங்களை கைப்பற்றி அறுதி பெரும்பான்மையுடன் ஆட்சியை கைப்பற்றி உள்ள பாஜக அரசு விரைவில் மகளிருக்கான ரூபாய் 2500 ஊக்கத்தொகை அளிக்கும் திட்டத்தை தொடங்கும் என கூறப்பட்டது. அந்த வகையில் வரும் மார்ச் 8ஆம் தேதி, அதாவது மகளிர் தினத்தை முன்னிட்டு டெல்லியின் முதலமைச்சர் ரேகா கும்தா இந்த மகளிர் ஊக்கத்தொகை திட்டம் குறித்த அறிவிப்பை வெளியிடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. மகளிர் தினத்தை முன்னிட்டு ஜவஹர்லால் நேரு மைதானத்தில் வரும் மார்ச் 8ஆம் தேதி 5000 பெண்கள் பங்கேற்கும் ஒரு சிறப்பு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள நிலையில் அங்கு இத்திட்டம் குறித்த அறிவிப்பு வெளியிடப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த கூட்டத்தில் பாஜக தேசிய தலைவர் மற்றும் பாஜகவின் மூத்த தலைவர்களும் பங்கேற்பார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாஜக ஆட்சி பொறுப்பேற்றதும் இந்த திட்டத்தை கொண்டு வரும் என கூறியிருந்த நிலையில் ஏற்கனவே இத்திட்டத்தை பாஜக தாமதப்படுத்துகிறது என எதிர்க்கட்சி தலைவர் அதிசி மெர்லினா குற்றச்சாட்டியிருந்தார். இருப்பினும் அதற்கு முதலமைச்சர் ரேகா குப்தா ரூபாய் 2500 குறித்து கவலைப்பட வேண்டாம், நாங்கள் கொடுத்த சத்தியத்தை நிறைவேற்றுவோம் என பதிலடி கொடுத்தார். மேலும் டெல்லி பாஜக தலைவர் வீரேந்திர சச்தேவா ஊடகம் ஒன்றில் பேசுகையில் எங்களது அரசு சமூகத்தில் அனைத்து பிரிவினருமாகவும் பணியாற்ற உறுதி கொண்டிருக்கிறது. அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சியை உறுதி செய்வோம். மார்ச் 8ஆம் தேதி வரட்டும், அனைத்தும் தெரிய வரும் என்றார். அது மட்டும் இல்லாமல் எஃப்டி முதலீடுகளுக்கு நல்ல வட்டி கிடைக்க இந்த வங்கிகளில் முதலீடு செய்யுங்கள். அது சொல்லி தான் பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. எஃப்டி முதலீடுகளில் நிலையான வட்டி விகிதம் கிடைக்கும். அதோடு குறிப்பிட்ட நேரத்திற்கு பிறகு முதலீடு செய்த பணமும் பாதுகாப்பாக நமது கைக்கு திரும்பி வரும். இது ஒரு சிறந்த ரிஸ்க் இல்லாத முதலீடு விருப்பமாக கருதப்படுகிறது. முதலீட்டாளர்கள் தங்கள் தேவைக்கேற்ப சரியான விருப்பத்தை தேர்ந்தெடுக்கலாம். எஃப்டி
திட்டங்களில் ஏன் முதலீடு செய்ய வேண்டும்? நிலையான வட்டி விகிதத்தில் நல்ல வருமானம் கிடைக்க முதலீடு. பங்கு சந்தையில் ஏற்படும் ஏற்ற இறக்கங்கள் ஏற்ற இறக்கங்கள் காரணமாக முதலீட்டாளர்கள் இப்போது நிலையான வைப்புத் தொகையை நோக்கி அதிகம் நேர்கின்றனர். முதலீடுகளில் நிலையான வட்டி விகிதம் கிடைக்கும். அதோடு குறிப்பிட்ட நேரத்திற்கு பிறகு முதலீடு செய்த பணமும் பாதுகாப்பாக நமது கைக்கு திருப்பி வரும். இது ஒரு சிறந்த ரிஸ்க் இல்லாத முதலீடு விருப்பமாக கருதப்படுகிறது. எஃப்டி திட்டங்களில் ஏன் முதலீடு செய்ய வேண்டும்? எஃப்டி ஒரு பாதுகாப்பான முதலீட்டு விருப்பமாகும். இங்கே ஒரு நிலையான வட்டி விகிதத்தில் நிலையான நேரத்தில் நல்ல வருமானம் கிடைக்கும். மூத்த குடிமக்களுக்கு அதிக வட்டி விகிதத்தின் உள்ளது. இதன் மூலம் அவர் தனது சேமிப்பில் சிறந்த வருமானத்தை பெற முடியும். இது தவிர வங்கிகள் வெவ்வேறு காலகட்டங்களுக்கான எஃப்டி திட்டங்களை கொண்டுள்ளன. இதனால் முதலீட்டாளர்கள் தங்கள் தேவைக்கேற்ப சரியான விருப்பத்தை தேர்ந்தெடுக்கலாம். நீங்கள் பாதுகாப்பான மற்றும் உத்தரவாதமான வருமானத்தை விரும்பினால் எஃப்டி ஒரு நல்ல தேர்வாக இருக்கும். குறிப்பிட்ட சில வங்கிகளின் எஃப்டிகள் அதிக வட்டி விகிதங்கள் கிடைக்கும். HDFC வங்கி எஃப்டி முதலீட்டில் பொது வாடிக்கையாளர்களுக்கு 7.25% வட்டியையும் மூத்த குடிமக்களுக்கு 7.77% வட்டியையும் கிடைக்கும். இந்த எஃப்டி 18 முதல் 21 மாதங்கள் வரையிலான எஃப்டி முதலீட்டிற்கான வட்டி விகிதமாகும். ICICI வங்கியில் 15 முதல் 18 மாதங்கள் வரையிலான எஃப்டி முதலீடுகளுக்கு பொது வாடிக்கையாளர்கள் 7.25% வட்டியும் மூத்த குடிமக்கள் 7.85% வட்டியும் பெறுகின்றனர். மஹிந்திரா வங்கி 390 முதல் 391 நாட்களான எஃப்டி முதலீடுகளுக்கு 7.4% வட்டியை வழங்குகிறது. மூத்த குடிமக்கள் 7.9% வட்டியை பெறுகிறார்கள். பேங்க் ஆஃப் பரோடா 2 முதல் 3 வருட எஃப்டி முதலீடுகளுக்கு பொது வாடிக்கையாளர்களுக்கு 7.15% வட்டியையும் மூத்த குடிமக்களுக்கு 7.65% வட்டியையும் வழங்குகிறது. யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா 456 நாள் எஃப்டி முதலீடுகளுக்கு 7.3% வட்டியை வழங்குகிறது. மூத்த குடிமக்கள் 7.8% வட்டியை பெறுகிறார்கள். ஃபெடரல் வங்கி 444 நாள் எஃப்டியில் பொது குடிமக்களுக்கு 7.5% வட்டி விகிதத்தையும் மூத்த குடிமக்களுக்கு 8% வட்டி விகிதத்தையும் வழங்குகிறது. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள். அதாவது ரைட் சைடில் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலர் பாக்ஸ் இருக்கும். அதான் சப்ஸ்கிரைப் பட்டன். அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு காமிக்கும். மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணிக்கோங்க. அதே போல் உங்களுக்கு என்னென்ன செய்திகள் பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதை நாங்கள் பார்த்துட்டு கண்டிப்பாக வீடியோஸ் போடுறோம். மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.